அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படவிருக்கிறதுங்க. அதே நேரம் அதிர்ஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா பல வகையில் உங்களுக்கு கை கொடுக்க போகின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் இருந்து உங்களுக்கு நல்லவே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். தங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றதுங்க. திருமண யோகம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுவீங்க, துணை அமைப்பு, காதல் அமைப்பு போன்றவை உருவாகுங்க. மனைவியின் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்க பெறுவீங்க. மனைவியின் வேலை, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஏற்றம் காணப்படும். தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அதே நேரம் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாக பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு யோகமான காலகட்டமாகவே இருக்குங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க பாருங்க. உரிய விதிமுறைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் ஆரோக்கியம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா வயிறு கெடாமல் பார்த்து கொள்ளுங்க. வயிறு தொடர்பான பாதிப்புகளில் கவனத்தை செலுத்த பாருங்க. இல்லையெனில் தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் யோக பலன்கள் அதிக அளவில் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்க. சுபவிரய பாக்கியம் உண்டாக பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பல நேரங்களில் கை கொடுக்கும். கடல் கடந்து தொழில் தொடங்குவோருக்கு ஏற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. லாட்டரியில் திடீர் ஜாக்பாட் அடிக்குங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும் ஒரு நல்ல காலகட்டம். தொழில் புரட்சி, உத்தியோக புரட்சி, வியாபார புரட்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்கும். அதே நேரத்தில் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும். திட்டுறது, கத்துறது இவற்றை எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுங்க. அற்புதமான பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படலாம். பணவரவு நன்றாகவே இருக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுங்க. தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்றம் உருவாகலாம். இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்க பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த நேரத்தில் கேட்டது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சி குறைவில்லாத ஒரு நேரமாய் இருக்க பெறுகின்றது. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் நல்ல பலன்களை அளிக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் உத்தியோகம் சார்ந்து சில விஷயங்களில் வேறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகின்றது. மாணவர்கள் நினைச்சதை விட பார்த்தீங்க அப்படின்னா உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க. கிடைச்ச இடத்துல இருந்து உங்களுக்கு பண வருவாய் இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். தாய் தந்தையரினுடைய அரவணைப்பு, அன்பு கிடைக்கும். நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக பார்த்தீங்கன்னா இந்த காலம் இருக்க பெறப்போகின்றது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இந்த காலம் இருக்க பெறுகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். உறவினர்கள் மூலமாக கூட உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரும். எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்வீங்க. வரவை போலவே செலவும் இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூட ஆரம்பிக்கும். பகைகள் விலகவும் ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் அகலுங்க. அதே நேரம் நீண்ட
தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க. தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க. விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம். தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. பகல் நேரத்தில் தூங்காமல் வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது. அதே மாதிரி குடும்பத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது. அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம். வியாபாரத்தில் பார்ட்னரோடு சண்டை சலசலப்பு கூடவே கூடாதுங்க. விட்டு கொடுத்து நடக்க பாருங்க. இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும். வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கும். கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைய செலவையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தலை குனைந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயித்து விடுவீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவால் விட்டு பேசி சமாளித்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தோள் கொடுத்து துயரங்களை துடைக்க முன்னிற்பீங்க. மன நிறைவு பெறுவீங்க. இந்த காலம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புது மனிதர்களை வந்து சந்திக்கும் போது மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி இந்த காலம் வந்து முன்னேற்றம் நிறைந்ததாகவே இருக்குங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்காமலேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்து 4 பேரை அடக்கி ஆளக்கூடிய தகுதியை பெறப்போகிறீங்க. தலைகணம் ஒருபோதும் எட்டி பார்க்க கூடாது. உயர்ந்த பொறுப்புகளை கையில் வாங்கும்போது பணிவு அடக்கம் மிக மிக தேவைங்க. அதை நீங்க நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். வீட்டில் உறவினர்களால் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் வெட்டு கொடுத்து நடக்கிறது நல்லது. வாங்கிய கடனை அடைக்க உண்டான வழியை வந்து தேடுவீங்க. இல்லை அப்படின்னா அதுவும் சில சங்கடங்களை உண்டு பண்ணிடலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டாம். செலவு குறைத்து கொள்வது அவசியமாகிறது. இந்த காலம் முழுவதும் அயராது உழைப்பீங்க. வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள போராடவும் செய்வீங்க. தங்களுடைய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இறைவன் தங்களுக்கு துணையாக நிற்பான். கவலைப்பட வேண்டாம். இருந்த போதிலும் பெரிய அளவில் முதலீடு செய்யும் போது பண பரிவர்த்தனைகளில் நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அரசு தொடர்பாக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். புத்திர பாக்கியம் ஏற்படுங்க. வீட்டு வாடகை வசூல் வந்து திருப்திகரமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிரிகளின் பணமும் வந்து சேர வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம்
அப்படிங்கிறது வந்து மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்திங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்துலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும்.